ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்படும் போது அது ஒலியை உருவாக்குகிறது என்பதை மேற்கண்ட செயல்பாடுகள் காட்டுகின்றன. அதிர்வுறு மூலம் உருவாகும் ஒலி ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பரவுகிறது. அது நம் காதை அடையும் போது நாம் ஒலியை கேட்கிறோம். ஒலி பரவுதல். தொலைவில் நிற்கும் உங்கள் நண்பரை நீங்கள் அழைக்கும் போது உங்கள் குரலை அவர் கேட்க முடிகிறது. ஒலி எவ்வாறு உங்கள் நண்பரை அடைகிறது? ஒலி ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பரவுவதாலே அவரால் அதை கேட்க முடிகிறது. ஒலி என்பது ஒரு வகை ஆற்றல் மற்றும் அது பரவ ஒரு ஊடகம் தேவை. இந்த ஒலி வெற்றிடத்தில் பரவ முடியாது. இது பரவுவதற்கு காற்று போன்ற ஒரு ஊடகம் தேவை. நீர் மற்றும் திடப்பொருட்களில் ஒலி பயணிக்கிறது. ஒலியின் வேகம் திரவங்களை விட திடப்பொருட்களில் அதிகம், ஆனால் அது வாயுக்களில் மிகவும் குறைவு. இப்போ ஒலியோட வேகம் திடப்பொருட்களில் தான் அதிகம். ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் 1877 கண்டுபிடிச்சிருக்காரு. ஒலியின் வேகம் என்பது ஒலியானது ஒரு வினாடியில் பயணிக்கும் தொலைவு. இதை v என குறிக்கலாம். இதன் சமன்பாடு v n லாம்டா. இதில் n என்பது அதிர்வெண், லாம்டா என்பது அலைநீளம். அலைநீளம்னா மீட்டர்னு சொல்கிறோம், என்னன்னா அதிர்வெண்ணு. இது ஒரு கட்டத்தில் 2 துகள்களுக்கு இடையே உள்ள தூரத்தை தான் அலைநீளம்னு சொல்கிறோம். அதிர்வுறும் துகள்களோட எண்ணிக்கை தான் அதிர்வெண். வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒலியின் வேகமும் அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டாக 0 டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒலியின் வேகம் 331 மீட்டர் பெர் செகண்ட், 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 344 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ அலுமினியம் 6420, துருப்பிடிக்காத எஃகு 5960, இரும்பு 5950, கடல் நீர் 1530, காய்ச்சி வடிகட்டிய நீர் 1498, ஹைட்ரஜன் 1284, ஆக்சிஜன் 316. ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர அலை எனப்படும். துகள்களின் இந்த தொடர்ச்சியான அதிர்வு பிற துகள்களுக்கு பரவுகிறது. அதாவது ஆற்றல் ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு அலை வடிவில் கடத்தப்படுகிறது. அலை இயக்கத்தின் பண்புகள். அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது, துகள்கள் இடம்பெயர்வதில்லை. அலை இயக்கத்தின் திசைவேகம் அதிர்வுறும் துகளின் திசைவேகத்திற்கு வேறுபட்டது. இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி மற்றும் துகள்களுக்கு இடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி தொடர்பு கொள்றாங்கன்னா, அவங்க அந்த ஒளியை ரேடியோ அலைகளாக மாற்றி அதை கடத்துகின்றன. இது ஏறக்குறைய உங்கள் வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுவதை போன்றது. இயந்திர அலை 2 வகைப்படும். ஒன்று குறுக்கலை, இன்னொன்று நெட்டலை. குறுக்கலையில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். இது திடப்பொருளையும் திரவத்திலையும் மட்டுமே உருவாகும். நெட்டலையில் துகள்கள் அதிர்வுறும் அலை பரவும் திசைக்கு இணையாக அதிர்வுறுகிறது. துகள்கள் அலை பரவும் திசைக்கு இணையாக அதிர்வுறுகிறது. இது திட, திரவ, வாயு மூணுலையுமே இந்த நெட்டலை இருக்குது. பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலை. பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்கள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு ஹைட்ரோபோன் மற்றும் நில அதிர்வு அளவியை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலையை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல் என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவாகும். உரப்பு. மெல்லிய ஒலியை உரத்த ஒளியிலிருந்து வேறுபடுத்துவதற்கு உதவும் ஒளியின் சிறப்பியல்பே உரப்பு என வரையறுக்கப்படுகிறது. ஒளியின் உரப்பு அதன் வீச்சை பொறுத்து அமைகிறது. ஒரு அலையின் வீச்சு அதிகமாக இருக்கும்போது ஒளி சத்தமாக இருக்கும். அலையோட வீச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒளி மென்மையானதாக இருக்கும். அதே மத்தளத்தை மென்மையாக அடிக்கும்போது மெல்லிய ஒளி உருவாகிறது. ஆனால் அது வலுவாக அடிக்கப்படும் போது உரத்த ஒளி உருவாகிறது. உரப்போட அலகு டெசிபல். சுருதி. அதிக அதிர்வெண் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒளியோட சுருதி அதிகமாக இருக்கும். இப்போ சுருதி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஒளி மென்மையாக இருக்கும். விசில், மணி, புல்லாங்குழல் மற்றும் வயலின் ஆகியவற்றால் உருவாகும் ஒளி அதிக சுருதி கொண்ட ஒளிகள் ஆகும். பொதுவாக ஒரு பெண்ணின் குரல் ஆணின் குரலை விட அதிக சுருதி கொண்டதாக இருக்கும். அதனால்தான் ஒரு பெண்ணின் குரல் ஆணின் குரலை விட மென்மையானதாக உள்ளது. சிங்கத்தோட கர்ஜனை, மத்தளத்தின் ஓசை இதெல்லாமே சுருதி கம்மியாக இருக்கும். தரம். இப்போ ஒரே சுருதி உரப்பு இருக்குது அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அந்த தரம் தான் யூஸ் ஆகுது. அப்புறம் கேட்கக்கூடிய தன்மை மற்றும் வரம்பு. கேட்கக்கூடிய ஒளி குற்றொலி, மீயொலி. கேட்கக்கூடிய ஒளி 20லேருந்து 20,000 வரைக்கும் உள்ளதை நம்மளால கேட்க முடியும். இதை சோனிக் ஒலின்னு சொல்கிறோம். குற்றொலினா 20 ஹெர்ட்ஸுக்கும் கீழே. இது இன்ஃப்ராசோனிக் ஒலி. நாய், டால்ஃபின் இதால் தான் இதை உணர முடியும். இவை கண்காணிப்பு அமைப்புகளில் பயன்படுகிறது. மனித இதயத்தோட அமைப்பை அறிய உதவுகிறது. மீயொலினா 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே. இது வவ்வால், நாய், டால்ஃபின் இந்த விலங்குகள்லாம் மீயொலிகளை கேட்க முடிகிறது. இது சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுகிறது. சோனார் அமைப்பில் கடலின் ஆழத்தை கண்டறியும், நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியும் இது பயன்படுத்தப்படுகிறது. பாத்திரம் கழுவும் இயந்திரங்களில் இது பயன்படுது. கால்டன் விசில்ல இது யூஸ் ஆகுது. இது அந்த நாய்க்கு பயிற்சி அளிக்க இந்த விசில் யூஸ் ஆகுது. வவ்வால் 20,000 ஹெர்ட்ஸ் விட அதிக அதிர்வெண் கொண்ட மீயொலியை யூஸ் பண்ணி தான் அதோட இரையை பிடிக்குது. இசை கருவிகள் பார்த்தோம் அப்படின்னா செவிக்கு மகிழ்ச்சியான உணர்வை தரும் ஒலி இசை.
ஏற்படுத்துகிறது. சீரான அதிர்வுகளால் இசை உருவாக்கப்படுகிறது. அதான் காற்று கருவி, நாணல் கருவி, கம்பு கருவி, தாள வாத்தியங்கள். காற்று கருவி அப்படின்னா எக்காளம், புல்லாங்குழல், ஷெக்னாய், சாக்ஸாபோன். நாணல் கருவி அப்படின்னா வாய் இசை கருவி, ஹார்மோனியம். அடுத்து கம்பி கருவி அப்படின்னா வயலினு, கித்தாரு, சித்தாரு. தாள வாத்தியம்னா ரெசினேட்டரு. மனிதரில் ஒலி உருவாதல், அந்த லாரிங்ஸுங்கிற குரல் பட்டியில இருந்தால் ஒலி உருவாகுது. இப்போ ஆண்களோட குரல் நீளமாகவும் தடித்ததாகவும் இருப்பதால் அவங்களோட குரலானது பெண்களின் குரலை விட கனமானதாக இருக்கிறது. மனித காதுகள் செயல்படும் விதம் ஃபர்ஸ்ட் நம்மளோட செவிப்பறைக்கு வருமா, செவிக்குழாய் வழியா செவிப்பறைக்கு போகுது. அதுக்கப்புறம் ஒலி செவிப்பறையை அடையும் போது செவியில் உள்ள சிற்றெலும்புகள் முன்னும் பின்னும் நகர்ந்து அதிர்வுகளை உருவாக்குகின்றன. இந்த அதிர்வுகள் உட்செவியில் உள்ள சிறப்பு செல்களை அடைகின்றன. உள்காதிலிருந்து அதிர்வுகள் எங்க போகுது, மூளைக்கு போகுது. மூளை இந்த சமிக்கைகளை ஒலிகளாக உணர்கிறது. காதுக்கு மகிழ்ச்சி தராத எந்த ஒலியும் இரைச்சல் என்று அழைக்கப்படுகிறது. இது தேவையற்ற இரைச்சலூட்டு மற்றும் சப்தமான ஒலியாகும். ஒழுங்கற்ற அதிர்வுகளால் இரைச்சல் உருவாகிறது. ஒலி மாசுபாட்டால் உடல் நல பாதிப்புகள். இரைச்சலானது எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம், தலைவலிலாம் உருவாகுது. நீண்ட காலத்துக்கு இரைச்சலை நம்ம கேட்டோம்னா தூக்க முறை மாறக்கூடும். தொடர்ந்து இரைச்சலை கேட்பதால் செவிப்பறை திறன் பாதிக்கப்படலாம். சில நேரங்களில் செவிப்புலன் இழப்பிற்கு வழிவகுக்கிறது. திடீரென அதிகப்படியான இரைச்சலை கேட்கும்போது மாரடைப்பு மற்றும் மயக்கம் ஏற்படக்கூடும். இது ஒருவரின் வேலையில் கவனமின்மையை ஏற்படுத்துகிறது. கூம்பு ஒலிபெருக்கிகள் போன்றவற்றின் சத்தம் கவனமின்மை ஏற்படுத்துகிறது. ஒலி மாசுபாடு ஒரு நபரின் மன அமைதியை பாதிக்கிறது. இது நவீன வாழ்வில் தற்போது காணப்படும் பதட்டங்களை அதிகரிக்கிறது. இந்த பதட்டங்கள் உயர் இரத்த அழுத்தம் அல்லது சட்டன கோபப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றன. அதுக்கப்புறம் கேட்கும் திறன் இழப்பு. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு காது கேளாமை குறைபாடு இருக்கலாம். காது கேளாமையின் அறிகுறிகள் பின்வருமாறு என்ன: காது வலி இருக்கும், இல்லை காதில் மெழுகல திரவம் இருப்பது போன்ற உணர்வு, காதுகளை தொடர்ந்து ஒலிப்பது போன்ற உணர்வு. காது கேளாமை பல காரணங்களால் ஏற்படுகிறது. ஒன்று வயது முதிர்வு, சிகிச்சை அளிக்கப்படாத அந்த காது தொற்று நோய், சில மருந்துகள், மரபணு கோளாறுகள், தலையில் பலத்த அடிபட்டனாலேயோ இரைச்சல் அதிகமாக கேட்கறனாலேயோ காது கேளாமை ஏற்படுது. ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? உலோகங்கள் தான்.